சிக்ஸ்த் கொஸ்டின், ஒரு ரேஸ் கார் டிரைவர் 20th கிலோமீட்டர்ல இருந்து தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அதே இனிஷியல் டைம் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் 0 0ங்கிறது இனிஷியல் டைம் எடுத்துட்டோம், ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர் 20. அந்த டிரைவருடைய காரோட ஸ்பீடு 150 கிலோமீட்டர் பெர் ஹவர், அதை எக்ஸீட் பண்ணாது. பர் இஃப் ஹி ஸ்பீட் நெவர் எக்ஸீட்ஸ் 150 கிலோமீட்டர் பெர் ஹவர், அப்போ என்ன அர்த்தம்? அவர் 150ல இருந்து 150 கம்மியா தான் அந்த ஸ்பீடில் தான் டிரைவ் பண்ணுவார்னு அர்த்தம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 150. ஸ்பீடுனாலே அது ஒரு டிஃபரன்சியேஷன் பார்ட், அதனால நம்ம எஃப் டேஷ் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். எஃப் டேஷ் எக்ஸ், எஃப் டேஷ் சி என்ன வேணா எடுத்துக்கங்க. இப்போ டவுட் வரும், இது மட்டும் ஏன் டிஃபரன்சியேட் பண்ணீங்க, அதையே டிஃபரன்சியேட் பண்ணலன்னு. அதுக்கு ஒரு ஷார்ட்கட், அவ்வளவுதான். அந்த யூனிட்ஸ்ல டினாமினேட்டர் வரல அப்படின்னா அது டிஃபரன்சியேஷன் இல்லாத பார்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லயே இப்படி நிறைய சம்ஸ் டெக்னிக்கா பார்த்திருக்கோம். அதே மாதிரி கிலோமீட்டர் பெர் ஹவர், அந்த ஸ்பீட் அந்த யூனிட்ஸ்ல வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்துக்கிறப்ப அது டிஃபரன்சியேஷன் பார்ட். அப்போ நம்ம df by dt அல்லது சிம்பிளா f dash x னு அதத்தான் f dash x னு எழுதிக்கிறேன். யூனிட்ஸ்ல டினாமினேட்டர் வந்திருக்கு, அப்ப அந்த ஸ்பீடுனாலே ரேட் ஆஃப் சேஞ்ச்னாலே டிஃபரன்சியேஷன் f dash x. ஏன் ஈக்குவல் டு 150 எழுதாம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 150 எழுதிக்கிறேன்? அந்த காரோடைய ஸ்பீடு 150 கிலோமீட்டர்ல இருந்து அதை விட கம்மியா தான் போகணும்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் நெவர் எக்ஸீட்ஸ், அதாவது 150 கிலோமீட்டர் பெர் ஹவர் தாண்டாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? 150ல இருந்து 150 கம்மியா தான் போகும், அதனாலதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா 2 ஹவர்ஸ்ல அந்த கார் கவர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எஃப் ஆஃப் 2, ஏன்னா இனிஷியல் டைம் 0ன்னு எடுத்துட்டோம், அப்ப 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எஃப் ஆஃப் 2 அதோடைய வேல்யூ என்ன கேக்குறாங்க, அதாவது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணிக்குன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த டிஃபரன்சியேஷனே ட்ரூவா இருக்கு. எப்போ டிஃபரன்சியேஷன் ட்ரூவா இருக்கு? கண்டினியூஸா இருந்தா தான் டிஃபரன்சியேஷன் அவைலபிலிட்டி இருக்கு. அப்போ தாராளம் எழுதிக்கலாம், எஃப் இஸ் continuous on closed interval 0,2. initial time 0, அந்த final time f of 2 தான் கேக்குறான், அப்ப 0,2. ஃபங்க்ஷனே இல்ல சார், ஒரு ஃபங்க்ஷன் இருந்து அதுல டினாமினேட்டர் 0 வரலினா தானே கண்டினியூஸ், அதை டிஃபரன்சியேட் பண்ணி அதோட டினாமினேட்டர்ல 0 வரலினா தான் டிஃபரன்சியபிள். ஃபங்க்ஷனே இல்லாம எப்படி சார் கண்டினியூஸ் டிஃபரன்சிங் எழுதுறீங்கிற டவுட் வந்தா இங்க பாருங்க, டிஃபரன்சியபிள் எக்ஸிஸ்டான்னு கொடுத்துட்டான். ரூல் படி கண்டினியூஸ் உண்மையா இருந்தா தான், ட்ரூவா இருந்தா தான் டிஃபரன்சியபிள் எக்ஸிஸ்ட் ஆகு. அப்ப டிஃபரன்சியபிள் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு, அப்ப கண்டிப்பா கண்டினியூட்டி இருந்திருக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிட்டான்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிட்டாங்கிறத அதுக்குள்ள இன்டைரக்டா உட்கார்ந்துருக்கு. அதைத்தான் இங்க நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2. அதே சமயம் எஃப் இஸ் டிஃபரன்சியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 0,2 பை லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணலாம். பை மீன் வேல்யூ தியரம் ரோல்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதான்னு டவுட் வரும். லெக்ராஞ்சஸ் அப்ளை பண்றப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ரோல்ஸா மாற கூட வாய்ப்பு இருக்குது, அந்த எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி ஈக்குவலா இருக்கிறப்போ. ஏன்னா பேசிக் கான்செப்ட் பார்த்துக்கிறோம், லெக்ராஞ்சஸோடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் என்னது ரோல்ஸ்னு பார்த்துருக்கோம். அப்போ சம்ல எதுவுமே மென்ஷன் பண்ணலனா இட் இஸ் பெட்டர் டு அப்ளை மீன் வேல்யூ தியரம், அதாவது லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம். என்னது? தேர் எக்ஸிஸ்ட் ஒன் பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் a, b, அதாவது 0,2 such that f dash c equal to f of b. bங்கிறது என்னது? 2. இனிஷியல் a-ங்கிறது என்னது? 0. அப்ப a-ங்கிறது 0, bங்கிறது 2. f of b அதாவது f of 2 minus f of a, a-ங்கிறது 0 by b minus a, 2 minus 0, 2 minus 0. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். f dash c equal to f of 2 minus f of 0, it is available. f of 0 என்னது? 20 by 2 minus 0, 2. 2 மேல வந்துரு, 2 into f dash c equal to f of 2 minus 20. minus 20 இங்க வந்தா plus 20. அப்ப என்ன ஆயிரு? f of 2 equal to 2 into f dash c plus 20. இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்க, f of 2 equal to 2 into இது என்னது? f dash c. இது என்னது? f dash x. f dash x, f dash c எல்லாம் ஒண்ணுதான். இங்க என்ன கொடுத்துக்கிறா? less than or equal to 150. அப்போ அந்த f dash c க்கு பதிலா எதை ரீப்ளேஸ் பண்ண போறோம்? வேணா இங்க c ன்னு போட்டுக்கோங்க.
அங்க வேரியபிள் இல்ல. அப்போ இங்க அது இண்டிபெண்டன்ட்டா இருக்குது. இங்க சி, கே, எம் என்ன போட்டாலும் மீனிங் மாறாது. அப்போ எஃப் டேஷ் சி எக்ஸ்க்கு பதிலா சின்னு ரீப்ளேஸ் பண்ணாலும் அங்க எக்ஸ் இல்லாங்காட்டி அதே ரிசல்ட் தான் வரும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எஃப் டேஷ் சியோட நிலைமை என்னது? ஈக்குவல் டு 150 அல்ல. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 150. அப்போ அந்த லெஸ் தென் அந்த ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்குது. 150 பிளஸ் 20 அப்படியே. ஆக்சுவலா ஈக்குவல் டு தான் எழுதுனேன். அந்த 2 அப்படியே எழுதுனேன். எஃப் டேஷ் சிக்கு பதிலா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 150. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்க வந்துச்சு. அதனால அந்த ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா மாறுச்சு. எஃப் ஆஃப் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 into 150 300. 300 plus 20 320. அப்போ அவரோட மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் எவ்வளோ? 150 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப அவர் 2 ஹவர்ஸ்ல கவர் பண்ண மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னவா இருந்திருக்கு? 320 கிலோமீட்டர். பிராக்டிகலா யோசிங்க. அந்த 2 ஹவர்ஸ்ல கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 320 இருந்து 320 விட கம்மியா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 320 னா 320 இருந்து 320 விட கம்மியா? அப்போ மேக்ஸிமம் என்னவா இருந்திருக்கு? 320 இருந்து 320 விட கம்மி. இதோட அதிகம் இல்ல, இதை விட கம்மி. அப்ப இதுக்குள்ளே ஹையஸ்ட் என்னது? 320. சோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கார் இஸ் 320 கிலோமீட்டர். கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் covered by the car is 320 kilometer.